ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட நேம் பார்த்திங்கன்னா பூனை மற்றும் எலி அப்படிங்கிற நேமில் இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்காங்க. அப்போ தான் நம்மளுடைய ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு பசுமையான கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய கோவில் அமைந்துள்ளது. அங்கு ஒரு எலி வசித்து வந்தது. அந்த எலியானது மிகவும் சிறியவன், ஆனால் மிகப்பெரிய அறிவாளி. அவன் அந்த கோவிலில் உள்ள பருப்பு மற்றும் தானிய வகைகளை சாப்பிட்டு அந்த கோவிலில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அதே கோவிலில் பூனை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த பூனைக்கிட்ட குட்டி பூனை ஒன்று இருந்தது. பூனைக்கு உணவு கிடைப்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அதே கோவிலில் உள்ள எலியை என்றாவது ஒரு நாள் சாப்பிட வேண்டுமென்று பூனை பல முறை உணவிற்காக முயற்சி செய்யும்போது பூனையிடம் எலி ஏமாற்றி ஓடிவிடும். பூனை மனதில் நினைத்து கொண்டது, என்றாவது ஒரு நாள் இந்த எலியை கையில் பிடித்து காட்ட வேண்டுமென்று பூனை தனது மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது. பூனையானது அன்றொரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த இரவில் பூனை தனது தந்திரத்தை ஆரம்பித்தது. பூனை தன் குட்டிகளை காப்பாற்றி கொள்ள பசியால் தவித்தது. அப்பொழுது அந்த பூனையானது ஒரு தந்திரம் போட்டது. பூனையானது கோவிலின் முன் மரத்தில் உள்ள கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பழைய கயிற்றை பார்த்தது. அந்த கயிற்றை நாம் பிடித்து தொங்குவது போன்று தோன்றினால் எலியானது நாம் இறந்து விட்டதாக நினைத்து நம்மை பார்க்க வரும். அப்பொழுது அந்த எலியை பிடித்து நாம் சாப்பிட வேண்டுமென்று பூனையானது தனது மனதிற்குள் நினைத்து கொண்டு அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தவுடன் மனதில் நினைத்தது போல மரத்தின் உள்ள கயிற்றில் பூனையானது தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த எலியானது பூனை தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தது. பூனை இறந்து விட்டதா என மனதிற்குள் நினைத்து கொண்டு மரத்தின் அடியில் பூனை தொங்கிக் கொண்டு இருந்த இடத்திற்கு எலியானது சென்றது. அப்பொழுது எலி வருவதை பார்த்த பூனையானது திடீரென பிடித்து கொண்டிருந்த கயிறை விட்டு விட்டு எலியை பிடிக்க முயற்சி செய்தது. அப்பொழுது எலியானது தப்பி சென்று விட்டது. எலி யோசித்தது, இந்த பூனையானது மிகவும் புத்திசாலி. இனி அவனை ஏமாற்றினால் மட்டும்தான் நாம் உயிரோடு வாழ முடியும் என எலியானது மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது. எலியானது தன்னுடைய மற்ற எலியுடன் ஒன்றாக சேர்ந்து தனக்கு நடந்ததை அனைத்து எலிகளிடமும் கூறிக்கொண்டிருந்தது. இந்த பூனை நம்மை ஒட்டுமொத்தமாக வேட்டையாட வேண்டுமென பூனை நினைக்கிறது. அதனால் நாம் அறிவுடன் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் என எலியானது தன்னுடைய திட்டத்தை மற்ற எலிகளிடம் கூறிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொரு எலியானது, நாம் ஒரு சிறிய குழி தோண்டி அங்கு கண்ணாடி வைத்துவிட வேண்டும். அப்பொழுது அங்கு அந்த பூனை பார்க்கும் பொழுது தன்னுடைய உருவம் கண்ணாடியில் தோன்றினால் மற்றொரு பூனை இருக்கும் என நினைத்து பயந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு சென்றுவிடும் என பூனையிடம் இப்படி செய்யலாம் என எலியானது தனது நண்பர்களிடம் கூறிக்கொண்டிருந்தது. இதேபோல் அடுத்த நாள் எலிகள் அனைத்தும் பூனையிடம் இதே மாதிரி செய்தது. அப்பொழுது பூனை இங்கொரு மற்றொரு பூனை இருக்கிறதா என குழப்பமடைந்தது. அதை பார்த்து எலிகள் எல்லாம் சிரித்தது. இப்படியே பல நாட்கள் கடந்தது. பல நாட்களுக்கு பிறகு பூனையானது தனது குட்டியுடன் வெளியே உணவிற்காக செல்லும்போது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பூனை குட்டியானது அடித்து செல்லப்பட்டது. பூனை அதை பார்த்து அதிர்ச்சியடைந்து, என் குட்டியை யாராவது காப்பாற்றுங்கள் என கற்றியது. தூரத்தில் இருந்த எலியானது பூனை குட்டியை பிடித்து காப்பாற்றியது. அப்பொழுது தாய் பூனையானது எலியிடம் ரொம்ப நன்றி என்று கூறியது. அன்றிலிருந்து பூனையும் எலியும் நண்பர்களாக மாறின. அன்றிலிருந்து மற்ற உயிரினங்களிடமிருந்து எலியை பூனை பாதுகாத்து வந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மற்றொரு பூனை அதை கண்டு பொறாமைப்பட்டு அந்த பூனைக்கு எதிராக திட்டம் தீட்டியது. அப்பொழுது ஒரு பெரிய கருப்பு பூனை வந்தது. எலி உன்னை ஏமாற்றப் போகிறது, அவன் நம்பிக்கைக்குரியவன் இல்லை என்று
அனைத்து பூனைகளும் கூறியது. அந்த பூனையின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. எலி பேசும்போது கூட அவளால் நம்ப முடியாமல் இருந்தது. ஒரு நாள் இரவு பூனை உணவு கிடைக்காமல் பசியால் துடித்தது. எலி அந்த கோவிலில் உள்ள தானியங்களை கொண்டு வந்து பூனையிடம் கொடுத்தது. அப்பொழுது மற்றொரு பூனையானது, அவன் உனக்கு விஷம் வைக்கப் போகிறான் என கூறியது. பூனை பயந்து எலியை துரத்திவிட்டது. எலி மனம் நொந்து போய் வெளியே சென்றது. பின் அவன் கண்ணீருடன் எலியானவன் வெளியே சென்றான். அடுத்த நாள் காலை பூனையானது தனது வலைக்குள் சிக்கியது. அப்பொழுதுதான் பூனைக்கு தெரிந்தது, மற்ற பூனைகள் அனைத்தும் பூனையிடமிருந்து எலியை பிரித்து விட்டதாக பேசி கொண்டிருக்கும்போதுதான் அந்த பூனைக்கு தெரிந்தது. இது தம் கூட்டத்தைச் சேர்ந்த பூனைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய நண்பனை தன்னிடமிருந்து பிரிப்பதற்காக தந்திரமாக செயல்பட்டுள்ளனர் என அந்த பூனைக்கு உடனே புரிந்தது. அதனால் அந்த பூனையானது எலியை தேடி அலைந்தது. எலியானது எங்கிருக்கிறது என்று தெரியாமல் பூனை தேடிக்கொண்டு இருந்தது. எலி மரத்தினடியில் வசித்து வந்தது. பூனை அனைத்து இடங்களிலும் தொலைவிய பிறகு கோவிலின் பின்புறம் உள்ள மரத்தின் பின்னால் வசித்து வந்த எலியை அழைத்து வந்த பூனையானது தன்னுடைய நண்பன் என கூறி இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது எலியானது பூனையிடம் கூறியது, பயம் எப்பொழுதும் நம்பிக்கையை அளிக்கும், ஆனால் நம்பிக்கை உயிரை காப்பாற்றும் என எலி கூறியது. இதற்கு பூனை தலை குனிந்து கொண்டு, அவர்களின் பேச்சை கேட்டு நான் சந்தேகப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்துவிடு நண்பா என எலியிடம் பூனை கேட்டது. இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, நம்பிக்கை மற்றும் நட்பு இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமை பெறலாம். ஆனால் சந்தேகமும் பேராசையும் இருந்தால் எந்த உறவாக இருந்தாலும் அழிக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.